ஸோ நான் என்ன சொல்லிட்டு அதுதான் நான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுங்கிறது தான் மறந்து போயிடுறேன். எனக்கு நைட் ட்ரெயின், மிட் நைட் ட்ரெயின், ஆக்சுவலாக நைட் ட்ரெயின் கூட இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ட்ரெயின் வந்து 8:15 வந்துடும், எப்படியும் 9:15 நான் செக்இன் பண்ணிடலாம் அப்படின்லாம் பிளான் போட்டேன். பட் என்ன ஆச்சுன்னா, முதல்ல நான் ரூம் வந்து ரூம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரூமில் ஸ்டே பண்ணலாமா இல்லை போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொலாப்ஸ் எனக்குள்ளே இருந்தது. சரி, ஓகே, நாளைக்கு எப்படியும் நம்ம போட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுவோம், கேட்டு பார்ப்போம், விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் ஒருத்தர் இருப்பார். அவர் முதல்ல ஃப்ரெண்டு பிடிச்சேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி நான் அப்படி பொறுமையாக ஆரம்பித்தேன். இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்டே பண்ணால் எவ்வளோ வரும், நான் ஒரு ஆள் தான், கப்புள்ஸ் கூட கிடையாது, நீங்கள் வந்து டபுள் கோட் கொடுத்தா கூட எனக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது, சொல்லுங்கன்னு சொல்லி நான் புஷ் பண்ணி ஆக்சுவலாக அதோட ரேட் வந்து கொஞ்சம் கூட, அந்த ரேட்டோட குறைச்ச ரேட்டில் நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 7,000 rupees அப்படின்னா அதை 5,000 rupeesக்கு நான் நைட்டு கேட்டு வாங்கி அப்படியே ஃபுல் ஆசிலேஷனோட அப்படியே இங்கே ஆடிட்டு இருந்துச்சு. மீன்லாம் நைட்டு அப்படி துள்ளிட்டு இருந்துச்சு. பெரிய மீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் டெக்கில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் சவுண்டும் அப்படியே ஒரு லேடியெல்லாம் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலை சலங்கை கட்டிக்கிட்டு பயமாக இருந்துச்சு நைட்டு. என்னடா அது தூங்கலாமா வேண்டாமான்ட்டு. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து வரும்போது நான் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். என்ன ஓகே, போட்டிங் அவங்களே வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி போட்டிங் கூப்பிட்டு போனாங்க. அதே போட்லேயே செம்ம ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அப்புறம் போகும்போதே நடுவில் ஸ்பீட் போட்லாம் வந்தது. அதை அடுத்த வீட்டு வரேன்.